எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் விளாக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நாங்கள் போரூர் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். அந்த விளாகும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. பார்க்காதவங்க நான் லிங்க் கொடுக்குறேன், டைம் இருக்கிறப்ப போய் பாருங்கள். அந்த போரூர் சரவணா ஸ்டோரில் நாங்கள்லாம் என்ன வாங்கினோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் என்ன வாங்கிட்டு வந்தோன்னு சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் அவங்க பாட்டி தான். வாங்க, நீங்கள் தாங்க சொல்லணும். ரெடியாக இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்கள், நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சோம் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் கடைக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோங்க. அதனால் போரூர் சரவணா கடைக்கு போயிட்டு வந்தோம். எனக்கு தனியாக போக முடியலன்னு எங்கள் சம்மதி மாடி சொல்லிச்சுனா அவங்க என்னை பத்திரமா கூட்டு போய்ட்டு கொண்டாந்து விட்டாங்க. ஆமாங்க, ஆட்டோவில் போய்ட்டு ஆட்டோவில் வந்துட்டோம். நாங்கள் மேட்சிங் ப்ளவுஸ்லாம் எடுக்க வேண்டியிருந்துச்சுங்க. இந்த பாருங்கள், உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோன்னு பத்திரமா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜாக்கெட் துணி வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க. எது ப்ளவுஸ் பிட்டு எது லைனிங்னு பாருங்க. இது வந்து புடவைக்கு லைனிங். அதெல்லாம் புடவைக்கு லைனிங் கிடையாது, புடவைக்கு வந்து சுற்றளவு பார்த்தலைங்க. அதில் வந்து பட்டு சேலைக்கெல்லாம் ஜாக்கெட் தைச்சிடுறோங்க. அதில் கட் பண்ணி நாலு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது சுற்றளவு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி. ஆமாம், புடவைக்கு வச்சா ஆடு பெருசாலாம் இல்லை. புடவைக்கு பத்தலைன்னா அப்படி தாங்க எடுக்கணும். எடுத்துக்கிட்டு லைனிங் துணி எடுத்துக்கிட்டு ஜாக்கெட் துணி கொஞ்சம் போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் சாரி ஃபால்ஸ், சாரி பாக்ஸு. நீங்களும் போய் எடுத்துகிட்டு வாங்குங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் பாருங்கள், இதுதாங்க ரொம்ப ஜோக்கு. அந்த ஜோக் நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நிறைய வாங்கியிருக்காங்க. இருங்க இதை கிளியர் பண்ணிட்டு வைப்போம். இங்கே பார்த்தீங்களா, நகை பாலிசுங்க. அப்பப்போ நானும் வாங்கிக்கிறேன், எங்கள் மருமகளும் வாங்கி கொடுக்குது. அப்புறம் ஒரு இடம் வச்சுட்டு 9 இடம் தேடுறேங்க. அன்றைக்கி அந்த மாதிரிலாம் தேடாதீங்க, 10 மணி வச்சு எடுத்துங்க, சரிங்களா? அங்கே வருங்க, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். லேடிஸுக்கு முக்கியமானது, கிட்ட காட்டுறேன். லேடிஸுக்கு முக்கியமானது. இதில் எத்தனையோ வாங்கி வச்சுட்டு தேடுறதாங்க வேலை. ஆமாங்க, நீங்களாம் அந்த மாதிரி செய்யாதீங்க, பத்திரமா வச்சுங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஹேர் பின்னு கிளிப்பெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா தேடுவீங்கன்னு சொல்லுங்கள். நானும் அதை மாதிரி தாங்க கடைக்கு போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஆனால் எங்கள் விஷயம் தெரியாமல் திரும்ப போய் வாங்குவேன். இங்கே பாருங்க, ஐப்ரோ பென்சில். இதோட ப்ரைஸ் வந்து எங்கெங்கே போட்டிருக்கு? 11 ரூபா. 11 பாருங்க. நகை பாலிஷோட ரேட்டு பாருங்க, விலையா என்ன ப்ரைஸு? 99. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. 99 ருபீஸு, 10% வந்து டிஸ்கவுண்ட் போக. இங்கே பாருங்க, தலையில் முடி இருக்கோ இல்லைங்க, இந்த மாதிரி வாங்கி வாங்கி எத்தனையோ வாட்டி வாங்கி வச்சுருக்கேங்க. ஆனால் சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பீங்க, 100 வாட்டிக்கு மேலே இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு தொலைச்சது தான் பாதி. நல்லா இருக்கவே நல்லா இல்லைன்னு தூர போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நான் இன்னும் இதையாவது நான் பத்திரமா வச்சுக்கணும். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ சீப்பு. எங்கள் மருமக அவ்வளோ காசுலேயே வாங்கி கொடுத்தாங்க. அதையும் ஒன்றே பத்திரமா வச்சுருக்கேன், வாங்கி கொடுக்கேன். இதை பாருங்கள், பிராண்டடுங்க. ஆன்லைனில் வாங்கி கொடுக்குங்க பொண்ணு இவங்க சொல்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம தான் தெரியுமே, எங்கேயாவது வச்சுருவோம், தேடுவோம். ஒரு ஹேண்ட்பேக்லேயும் ஒரு சீப் போட்டு வச்சு கடைக்கு போனால் விடக்கூடாதுன்ட்டு நம்ம திருப்பி கடைக்கு போக முடியலங்க. இவங்களுக்கு இந்த மாடல் சீப் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி தான் அவங்க அவ்வளோவா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ரொம்ப. பசங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவேன். என்ன திட்டுவாங்க, நீ என்ன லூஸாக என்ன இந்த சீப்பெல்லாம் வாங்கி கேட்பாங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, வச்சுக்கு பாட்டி சொல்லுவேன் நான். ஆமாங்க, இப்படி தாங்க வாங்கி வாங்கி யார்கிட்டயே கொடுக்குறேன், இல்லைக்கு தொலைச்சிட்றேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்க, யார் பேண்ட் 2 எடுத்துருக்கோம். போர் சரவணா போய். ஆமாங்க, போகிறனெல்லாம் வாங்க. இது யூஸ் ஆகும், மண்டையில் முடியலெல்லாம் அவங்க கெட்டு போடுறதுக்காக யூஸ் ஆகுங்க. இன்னும் எல்லா ஃப்ளோருக்கும் போவோம். ஆனால் வந்து சொல்கிறேங்க, ஒரு மேம் வந்து எங்கள் சாரீ கிளருக்கு பார்த்துட்டு போகணும்னு சொன்னாங்க. நாங்களே சாரீ எடுக்க பைத்தியங்க. நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க, எங்கள் கால் நடக்க முடியலங்க. அதனால எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன அழி போனாக்கே விட மாட்டோம், அள்ளிட்டு வந்துடுவோம். அதனால் போகாமல் வந்துட்டோம் நாங்கள் அந்த செக்ஷனுக்கு. ஆமாங்க, நாங்கள் எக்ஸிடேட்டில் இறங்க நின்றுட்டு இருந்தோம். அவங்க அங்கே செக்யூரிட்டி இருக்காங்களா, அதில் ஒரு லேடி சொன்னாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேரீயெல்லாம் இருக்குங்க, போய் பாருங்கள். நாங்கள் சேரீ பார்க்கலாம், ஆனால் எங்களுக்கு காலில் தெம்பில்லை. இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் 2 பேரும் பேசி பேசி ஒரே சிரிச்சுட்டு தாங்க இருக்கோம். சஞ்சய் அவங்க பாட்டி வந்து ஒன்று சொல்ல போகிறாங்க பாருங்கள். இது உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இருங்க சொல்லுங்கள். இந்த சாரீ பார்த்தீங்களா, பட்டு சாரியை
ஃபஸ்ட்டு இந்த saree எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு, என்ன விலைக்கு எடுத்தீங்க அது சொல்லுங்கள். இந்த சேரீ எடுத்து இந்த சேரீங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன செஞ்சார், 10,000 ஒரே சேரீயாக வாங்கி கொடுத்தாருங்க. நான் என்ன பண்ணேன், என் பணம் தெரியும் அவருக்கு. நான் கடையில் 2 கொடுத்துட்டு அவர் தான் கூட்டு போனார். 2 சேரீயாக வாங்கிட்டுட்டாங்க. அதில் இது எவ்வளோ இந்த saree? 10,000 கொடுத்து வாங்கிட்டு இதை கொடுத்துட்டு இது 6,000 ஒன்று, 2,000 ஒன்று வாங்கிட்டுட்டாங்க. சரி, இந்த saree எடுத்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? இந்த சேரீ எடுத்து 45 வருஷம் ஆச்சுங்க. பார்த்தீங்களா, 45 வருஷம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கிழியலைங்க இன்னுமே. இங்கே பாருங்கள், கிழியவே இல்லை பாருங்கள். எங்கள் நல்லா பெரிய பிள்ளைக்கு 45 வருஷம் 46 வருஷம் பிறந்திருக்குங்க. 45 வருஷம் ஆச்சு இந்த சேலை வாங்கி. ஆமாங்க. ஆனால் இன்னும் கிழியல. கிழியவே இல்லைங்க. அப்போ வந்த மாடலில் இதெல்லாம் அந்த பெரிய பாட்டு ஒன்று எடுத்தோங்க. அப்போல்லாம் மாடல் பெரிய பாட்டு தானே எடுப்பாங்க. இப்போ தானே மெல்லிசுக்கு போயிருக்காங்க. ஆமாம், கை அகலம், ஒரு முழம் அப்படிதான். ஆனால் துணி நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூட நல்லா ஊட்டமாக இருக்குது, நைஸாக இருக்குங்க. நல்லா இப்போ வர சரி 5 பட்டு எடுத்தால் 2 நல்லா இருக்கு, 3 வீணாக போயிருக்குங்க. ஆமாம், அப்படியே மீறி இழுத்து முந்தாடி இழுத்து கேட்டால் டேரக்டாக போயிடுதுங்க. சீக்கிரம் வீணாக போயிருதுங்க. அந்த சேரீ பாருங்க, பேர் சொல்ல இருக்குங்க. எவ்வளோ விட்டாலும் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குங்க. இது ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு வந்து கட்டுறாங்க. ஆனாலும் பார்த்தா சுற்றளவு பத்தலைங்க அவங்களுக்கு. எடுக்க நினச்சிட்டே இருப்பாங்க இதுக்கு வந்து துணி கொடுக்கணும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த saree எடுத்து காட்ட சொன்னேன். இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஒருத்தர் நமக்கு குண்டாக இருக்கோம், இல்லை முந்தானி ரொம்ப நீட்டாக விடுறோம் அப்படின்னா சுற்றளவு பத்தாது நமக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம இதே கலரில் பட்டு சாரினா நம்ம சில்க் காட்டன் எடுக்கணும். இது நம்ம உள் சுற்று தான் கொடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இது பரவாயில்ல, எங்களுக்கு நல்லா கரெக்டாகவே கிடச்சிது. இதை எடுத்து 1 மீட்டர் எடுத்தால் போதுங்க. 1 மீட்டர் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் தைக்க தெரிஞ்சவங்க தைச்சிக்கலாம், இல்லை டெய்லர் ஷாப்பில் கொடுத்தோம்னா அவங்களே ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு saree கட்டுறதுக்கு தாராளமாக இருக்கும். சில்க் காட்டனுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். அதே கிரேப் சில்க் அந்த மாதிரி சாரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சன் கிரேப்புங்க. இது பேர் சன் கிரேப் துணியில் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்க்கலாம் இருங்க. ரொம்ப கம்மி தாங்க இது. 40 ரூபா. ஆமாம், 40 ருபீஸ். எங்கே ரேட் காணோம். 40 ருபீஸ் தாங்க. இது மீட்டரே 40 ருபீஸ் தான். சன் கிரேப். நம்ம சுடிதார் கூட லைனிங் நைஸாக இருக்க துணிக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில்க் காட்டன் வந்து இது வந்து 60 ருபீஸ் 1 மீட்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண சாரியை ஒன்று மாடலுக்காக காட்டுறோம் பாருங்கள். இதுவும் இவங்க saree தாங்க. இந்த சாரியை இவங்களுக்கு தான். சுற்றளவு பத்தலை. அதாவது நம்ம ப்ளவுஸு சிலதில் இருக்கும், இருந்தால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வேண்டாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தாங்க ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தையல் வந்து நம்ம லுங்கி எல்லாம் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அது ஒன்றும் தெரியாதுங்க, உள் சுற்றுலேயே போயிடும். அப்படி தெரிஞ்சாலும் இந்த கொஞ்சம் தான் தெரியும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாரிக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணால் எந்த கடைக்கா பிடிக்கும்? நாங்கள் போரூர் சரவணாக்கு போயிட்டு வந்தோம். நாங்கள் அங்கே மட்டும் போக மாட்டோங்க, ஆர்எம்கேவி போவோம். எல்லா கடைக்கும் போவோம். எப்படியெல்லாம் தோணுதோ, அதாவது நாங்கள் 2 பேரும் செலக்ட் பண்ணுறதுனா எங்களுக்கு அன்றைக்கி எங்கே போகலான்னு முடிவு பண்ணுறோமோ அப்படி போயிடுவோம். வீட்டில் பசங்களோட போகும்போது அவங்க சொல்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆமாங்க. சரிங்க, நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சஞ்சய் நானும் vlog சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.